ശ്ലോകം 32. അർത്ഥജ്ഞാത് സംശയച്ഛേത്ത തതഃ ശ്രേയാൻ സ്വകർമ്മകൃത്. അർത്ഥജ്ഞാത് സംശയച്ഛേത്ത തതഃ ശ്രേയാൻ സ്വകർമ്മകൃത്. മുക്തസംഗഃ തതഃ ഭൂയാൻ അദോഗ്ധ ധർമ്മം ആത്മനഃ. മുക്തസംഗസ്തദോ ഭൂയാൻ അദോഗ്ധ ധർമ്മമാത്മനാ. അർത്ഥജ്ഞാത് സംശയച്ഛേത്ത തതഃ ശ്രേയാൻ സ്വകർമ്മകൃത്. മുക്തസംഗസ്തദോ ഭൂയാൻ അദോഗ്ധ ധർമ്മമാത്മനാ. வேதஞர்களிலேயே வேதஞானி ரொம்ப ரொம்ப உத்தமன். அர்த்தஞனை விட சிரேஷ்டனாக்கும். அடுத்தவாளுக்கு டவுட் எல்லாம் கிளியர் பண்றவன். அப்படி டவுட் எல்லாம் கிளியர் பண்றவனை விட இந்த புராண இதிகாசங்களோடும் வேத மந்திரங்களோடும் அர்த்தத்தை சொல்லறவனை விட ശ്രേഷ്ഠനാക്കും. സ്വധർമ്മ അനുഷ്ഠാനത്തോടു കൂടിനവൻ இப்படினாக்கும் சொல்லப்படுறது. அர்த்தஜாத் வேதமந்திரங்களோடு அர்த்தம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவனை விட சிரேஷ்டன் ஆராக்கும்னு சொல்லப்படுறது. சம்சயச்சேத்தா எல்லா டவுட்டும் அடுத்தவாளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கிறவன். ஒரு ஸ்லோகத்தை படிச்சு அர்த்தம் தெரியலையே அப்படின்னு சங்கடப்படுறவனுக்கு அந்த ஸ்லோகத்தை படிச்சு அதனோட அர்த்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி இதாக்கும் இதனோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவன் சிரேஷ்டன். ஏது விதமான டவுட்டும் வராத அளவுக்கு ஸ்லோக மந்திரங்களோட அர்த்தத்தை சொல்லி கொடுக்கிறவன் சிரேஷ்டன். ததஹா ஸ்ரேயான் ஸ்வகர்மகிருது. ஸ்வகர்மானுஷ்டானம் செஞ்சுண்டு ஸ்லோக மந்திரங்களோட அர்த்தத்தை எக்ஸ்பிளைன் பண்றவன் அதை விட சிரேஷ்டன். முக்த சங்கஹா ததஹா பூயான். எந்த விதத்துல இருக்கிற அட்டாச்மெண்ட்டும் இல்லாதக்கி எல்லாத்திலேந்தும் விட்டு நிற்கிற யோகியான பிராமணன் பூயான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டன். முக்த சங்கன் ஆத்மனஹா தர்மம் தன்னோட தர்மம் அனுஷ்டிக்கிறான். இருந்தா கூட பிரவൃத்திகளுக்கு அவன் செய்யற பிரவൃத்திகளுக்கு ஸ்லோக மந்திரங்களோட அர்த்தங்களை சொல்லி கொடுக்கிறதுக்கு எந்த விதமான பிரதிபலவும் அவன் ஆக்ரஹிக்கலை அப்படின்னாக்கா സ്വധർമാനുഷ്ഠാനം பண்ணிட்டு அந்த സ്വധർമാനുഷ്ഠാനத்துல அவன் எந்த விதமான ஒரு பிரதிபலனும் ஆக்ரஹிக்காதக்கும் அந்த സ്വധർമാനുഷ്ഠാനം பண்றான் அப்படின்னாக்கா ஸ்லோக மந்திரங்களோட அர்த்தமெல்லாம் அவன் சொல்லி கொடுக்கிறான். ஆனா அதுக்கு ஒரு பிரதிபலம் ஒன்றும் அவன் வாங்கலை, அதுக்கான ஆக்ரஹமும் அவனுக்கு இல்லை அப்படின்னாக்கா தோக்தா அப்படின்னாக்கா கறக்கிறது. அதோக்தா அப்படின்னா கறக்காதக்கு இருக்கிறது. பிரதிபலம் இச்சிக்காதக்கு செய்யற பிரவൃத்தி அப்படின்னு அர்த்தம். உலக நன்மைக்கு ஆயிட்டு ஒரு பிரவൃத்தி பண்ணிட்டு அதனோட பிரதிபலம் ஆசைப்படாதக்கு செய்யற அந்த தர்மமாக்கும் സ്വധർമാനുഷ്ഠാനം. எல்லாம் கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு செய்யறது அப்படின்னு அர்த்தம். பகவானோட டூலாக்கும் நான், பகவான் சொல்லிட்டாக்கும் நான் இந்த டியூட்டியை செய்யறேன் அப்படிங்கிற போதத்தோடு கூடிட்டு கர்மம் செய்யறவன் உத்தமனான சிரேஷ்டன் அப்படின்னு சொல்லப்படுறது. நிஷ்காம பிரவൃத்தி நிசங்கமான பிரவൃத்தி சகாமமான பிரவൃத்தியை விட ஆக்ரஹ சாத்தியத்துக்கான பிரவൃத்தியை விட நிஷ்காமமான பிரதிபல இச்சை இல்லாத பிரவൃத்தி சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. நிஷ்காம பிரவൃத்தி எதிரியும் சங்கமில்லாதக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசையில்லாத பிரவൃத்தி. அது வேணும் இது வேணும் ஒரு
விஷயம் செஞ்சானா அதனோட பிரதிபலம் வேணும் அப்படின்னு ஆசை இருக்கிற பிரவൃத்தி. இதுல நிஷ்காமமான பிரவൃத்தி சகாமமான பிரவൃத்தியை விட சிரேஷ்டம் அப்படின்னு பகவான் சொல்றார். பகவான் சொல்லிட்டாக்கும் நான் இந்த பிரவൃத்தியை செய்யறேன், ஸ்லோக மந்திரங்களோடு அர்த்தத்தை சொல்லி கொடுத்து அதை அடுத்த வாளுக்கு புரிய வச்சு அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் மட்டும் எனக்கு போதும். பகவான் சொல்லிட்டாக்கும் நான் இந்த பிரவൃத்திய செஞ்சுட்டு இருக்கேன், இதுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கிற அந்த நிஷ்காமமான பிரவൃத்திய செஞ்சு ഫല ഇച്ഛ ഇല്ലാതക്ക് പ്രതിഫല ഇച്ഛ ഇല്ലാതക്ക് ஆத்மார்த்தமாயிட்டு செய்யறதாக்கும் இருக்கிறதுலயே ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு பகவான் இங்க சொல்றார். 33வது ஸ்லோகம். தஸ்மாது மயி அர்ப்பித அசேஷ கிரிய அர்த்த ஆத்மா நிரந்தரஹ. तस्मान्मय्यर्पिताशेष क्रियार्थात्मा निरन्तरा मयि अर्पितान् मनः मयि अर्पितात्मनः पुंसः मयि सन्न्यस्तकर्मणः मय्यर्पितान् मनः पुंसो मयि सन्न्यस्तकर्मणा न पश्यामि परं भूतम् अगर्तुः समदर्शनात् न पश्यामि परं भूतमगर्तुं समदर्शनात् तस्मान्मय्यर्पिताशेष क्रियार्थात्मा निरन्तरा मय्यर्पितान् मनः पुंसो मयि सन्न्यस्तकर्मणा न पश्यामि परं भूतमगर्तो समदर्शनात्. സർവകർമ്മങ്ങളും இந்திரியங்களும் சித்தவும் பகவானில சமர்ப்பிச்சு எப்பவும் சமபாவனையில இருக்கிற அந்த ஒரு சிரேஷ்டனை விட சிரேஷ்டனாயிட்டு வேற ஆரும் இல்லை. அது பகவானோட வச்சனமாக்கும். மயி அர்ப்பிதா എന്നിல சமர்ப்பணம் செஞ்ச அசேஷ கிரிய அர்த்த ஆத்மா எல்லாவிதமான பிரவൃத்திகளும் பொருளுகளும் ശരീരം തുടങ്ങിയ എല്ലാ വിഷയങ്ങളും എല്ലാം നിരന്തരഹ എപ്പവും കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് മയി എന്നിലെ അർപ്പിത സമർപ്പിക്കപ്പെട്ട ആത്മനഹ அப்படி இருக்கிற மனசோடு கூடி மயி എന്നിലെ സന്യസ്ത കർമ്മണഹ എല്ലാ പ്രവൃത്തികളും സന്യസിച്ച സമർപ്പിച്ച அந்த யோகி சந்நியாசி. அகர்த்துஹு நான் செய்யறேன் அப்படின்னு அகங்காரம் இல்லாதவனாய் இருக்கிற யோகி. சமதர்ஷனாத் சமபாவனையோடு கூடிட்டு எல்லாம் பிரம்மத்துக்கு ஈக்குவலாக்கும் அப்படின்னு எல்லா உயிரினங்களையும் பார்க்கிற பும்சகா அந்த புருஷனை விட யோகியை விட அந்த சந்நியாசியை விட பரம் பூதம் அகம் ந பஷ்யாமி சிரேஷ்டமான ஒரு உயிரினத்தை நான் வேற பார்த்துட்டில்லை. பகவான் கபிலன் அம்மா கிட்ட சொல்றதாக்கும். இது சர்வம் விஷ்ணுவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாழற ஞானி சிரேஷ்டன். அப்படி இருக்கிற ஞானிகள் ரொம்ப ரொம்ப கம்மிதான் உள்ளது. சமபாவனையோடு கூடிட்டு பகவானில ஆத்மார்ப்பணம் செஞ்சு பகவானுக்காக எல்லா பிரவൃத்திகளும் பொருளுகளும் சித்தவൃத்திகளும் வேண்டான்னு வச்சுட்டு உத்தமனாயிருக்கிற அந்த யோகி பிரம்ம நிலை கைவரிக்கிறார். சரீரம் வாக்கு மனசு இந்திரியங்கள் புத்தி ஆத்மா பிரகிருதி இப்படி இருக்கிற சகலதும் பகவானில சமர்ப்பிக்கிற சிரேஷ்டன் ரொம்ப ரொம்ப உத்தமமான சிரேஷ்டன் அப்படின்னு சொல்றார்.
விஷ்ணு சகஸ்ரநாமத்துல அதே மாதிரி பல ஸ்லோகங்களிலையும் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் பகவான் கிட்ட ஒரு சமர்ப்பண ஸ்லோகத்தையும் നമ്മൾ ചൊല്ലുவோம். സമർപ്പണ ശ്ലോകം: കായേന വാചാ മനസേന്ദ്രിയൈർവാ ബുദ്ധ്യാത്മനാ വാ പ്രകൃതേ സ്വഭാവാത് കരോമി യദ്യത് സകലം പരസ്മൈ നാരായണായേതി സമർപ്പയാമി. ശരീരത്താലെയോ വാക്കിനാലെയോ മനസാലെയോ ഇന്ദ്രിയങ്ങളാലെയോ புத்தினாலேயோ ஆத்மாவினாலேயோ பிரகிருத்தியாய் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறோமோ அதெல்லாமே பரமாத்ம ஸ்வரூபனாயிருக்கிற பகவான் நாராயணனுக்காயிட்டு நான் இதா சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னாக்கும் அந்த மந்திரத்தோட அர்த்தம். காயேன வாஜா, சரீரத்தாலேயோ வாக்கினாலேயோ, மனசேந்திரியைர்வா, மனசா இந்திரியைஹி வா, மனசாலேயோ இந்திரியங்களாலேயோ, புத்தியாத்மனாவா, புத்தினாலேயோ ஆத்மாவினாலேயோ, பிரகிருதே സ്വഭാവാത്, പ്രകൃതിയോട് സ്വഭാവം കാരണമായിട്ട് കരോമി യദ് യദ് സകലം, കരോമി യദ്യത് സകലം പരസ്മൈ, ഏതെല്ലാം പ്രവൃത്തികളെ ചെയ്യറോമോ അതെല്ലാമേ പരമാത്മ സ്വരൂപനായിരിக்கிற நாராயணாயேதி சமர்ப்பயாமி, ஸ்ரீ நாராயணனுக்காயிட்டு நான் இதா சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சமபாவனையில அந்த யோகி சமர்ப்பணம் பண்றார். எல்லாம் பகவானில சமர்ப்பணம் செஞ்சுட்டு எல்லாத்திலையும் பகவானை பார்க்கிற சிரேஷ்டனை விட சிரேஷ்டனாயிருக்கிற ஒரு உயிரினத்தை நான் இதுவரைக்கும் பார்த்துட்டில்லை அப்படின்னு கபிலதேவன் அம்மா கிட்ட சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். ஏகமான அத்வைத பாவம் யோகிக்கு உண்டாகிறது. இந்த நானும் இந்த பிரபஞ்சமும் பரபிரம்மமும் ஒன்று அப்படிங்கிற பாவத்துல வந்து சேருறார் அந்த யோகி. ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு பக்தி இன்க்ரீஸ் ஆக்கி ஞானியாயிட்டு மாறுறார். எத்தனையோ வருஷம் கடினமாயிட்டு இதுக்கு உழைச்சிட்டாக்கும் அவர் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து சேருறார். யோகியோடு அஜ்ஞானங்கள் எல்லாம் நெகந்து, ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம் நெகந்து ஞான தீபம் யோகியோடு உள்ளுக்குள்ள தெளியறது. புத்தி அப்படிங்கிறது தாமரை மாதிரி நன்னா அப்படி விடர்ந்து நிற்கிறது. பூர்ணமான ஞானம் கிடைச்சதால சமபாவனை அந்த யோகிக்கு வந்து சேருறது. ஹிருதயம் அப்படிங்கிறது நேரோ ஆகாதைக்கு நன்னா விகசிச்சு அந்த ஹிருதய குகையில இருக்கிற பரம்பொருளை பார்க்கறதுக்கு அந்த சன்னியாசிக்கு, அந்த யோகிக்கு, அந்த சித்தனுக்கு சாதிக்கிறது. பக்தன் கிட்ட பரம பிரேமபாவம் இருக்கிற மாதிரி சகல உயிரினங்களுக்குள்ள வசிக்கிற ஜீவன் பரபிரம்மமாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு சகல உயிரினங்கள் கிட்டையும் பரம பிரேமபாவம் அந்த யோகிக்கு உண்டாகிறது. ஞானம் ஜாஸ்தி ஆகிறத, பக்தி ஜாஸ்தி ஆகிறது. புத்தியோடு டாப் மோஸ்ட் அவஸ்தையாக்கும் ஞானம் அப்படிங்கிறது. ஹிருதயத்தோடு டாப் மோஸ்ட் அவஸ்தையாக்கும் பரமமான பக்தி அப்படிங்கிறது. துவைத பாவம் ரெண்டு அப்படிங்கிற பாவம் அப்படிங்கிறது அந்த யோகிக்கு இல்லாம போய் அத்வைத பாவம், பகவானும் இந்த நானும் இந்த பிரபஞ்சமும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஏகமான பாவம் யோகிக்கு வந்து சேருறது. 34வது ஸ்லோகம். மனசா ஏதானி மனசைதானி பூதானி பிரணமேத் பகுமானயன். ஈஸ்வரः ஜீவகலயா பிரவிஷ்டः பகவான் இதி. மனசைதானி பூதானி பிரணமேத் பகுமானயன் ஈஸ்வரோ ஜீவகலயா பிரவிஷ்டோ பகவானிதி. சர்வச்சராச்சரங்களிலையும் பகவான் இருக்கார் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுண்டு
സർവഭൂതങ്ങളെയും റെസ്പെക്ട് പണിയിട്ട് വാഴണം. ஈஸ்வரஹ பகவான் எல்லாம் கண்ட்ரோல் செய்யற 6 பகங்கள் இருக்கிற பரம்பொருளா இருக்கிற பகவான் ஜீவகலையா பரம்பொருளோடு ஜீவ அம்சத்தோடு கூடிட்டு பிரவிஷ்டஹா எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் பிரவேசனம் பண்ணியிருக்கார் பகவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு இது மாதிரி மனசா ஏதானி மனசால சர்வ உயிரினங்களையும் ഭഗവാനാക്കുംന്ന് தெரிஞ்சுണ്ട് ഒന്നായിട്ട് பார்த்துட்டு ബഹുമാനയൻ റെസ്പെക്റ്റ്ഫുൾ ആയിട്ട് எல்லாரையும் பார்க்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அத்தனை பேரையும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். பிரணமேது நன்னா இந்த சர்வதராதரங்களையும் நமஸ்காரம் செய்யவும் வேணும் அப்படின்னு இங்க பகவான் கபிலதேவன் அம்மையான தேவஹூதிக்கு சொல்லிட்டு இருக்கார். मनसैदानि भूतानि प्रणमेद् बहुमानयन् ईश्वरो जीवकलया प्रविष्टो भगवानिति. அதனால அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கபிலதேவன் சொல்றார், மனசால எல்லா பிரபஞ்ச விஷயங்களையும் பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ உயிரினங்களையும் ബഹുമാനത്തോടു കൂടിയിട്ട് വണങ്ങണം. ജീവരൂപം സ്വീകരിച്ചിട്ട് ഭഗവാൻ എല്ലാ പ്രപഞ്ച ഘടകങ്ങളിലെയും പ്രവേശനം பண்ணிட்டு நிற்கிறார். இப்படி யோக மார்க்கமோ பக்தி மார்க்கமோ ஸ்வீகரிச்சுட்டு அந்த பரம புருஷனை சமீபிக்கலாம். இந்த மார்க்கங்களை ஸ்வீகரிச்சுட்டு அதிசீக்கிரமா அம்மாவுக்கு பிரம்ம பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கும். இப்படி அம்மாவுக்கு மோட்ச மார்க்கம் கிளியர் ஆயிட்டு சொல்லி கொடுத்துட்டு கபிலதேவன் அம்மாவோடு அனுமதி வாங்கிட்டு ஆசிரமத்தை விட்டுட்டு போனார். தேவஹூதி ஆகட்டும் தத்துவங்களெல்லாம் தெரிஞ்சவளாக்கும்னா கூடியும், பகவத் தத்துவங்களை இப்போ பகவான் சொல்லி தெரிஞ்சின்றவளாக்கும் அப்படின்னா கூடியும், ஈஸ்வர ஸ்வரூபியாயிருக்கிற புத்திரன் தேவஹூதியை விட்டு போனதால சங்கடம் அனுபவிச்சா. கணவர் சந்நியாசத்துக்கு கிளம்பி போயிட்டார். இப்ப இதா புத்திரனும் கிளம்பி போயிட்டார். கண்ணுக்குட்டி நஷ்டமான தாய்மாடு மாதிரி தேவஹூதி சங்கடப்பட்டா. இருந்தா கூட കപിലരൂപിயான പുത്രനെയെ മനസ്സിൽ ധ്യാനിച്ച് ഉറപ്പിച്ച ക്രമേണ എല്ലാ സംഗമം വിട്ടിട്ട് ഗൃഹസംഗമെല്ലാം വിട്ട് നകந்து നിന്നിട്ട கொஞ்சம் கூட கேப் இல்லாத பக்தி பிரவாகத்துல நீந்தி துடிச்ச. எல்லா லோககாரியங்களும் அதில் இருக்கிற ஆசக்திகளையும் விட்டுட்டு திருடமான வைராகியம் வந்து சேர்ந்தது தேவஹூதிக்கு. அப்படி பிரம்மஞானம் உண்டாச்சு. எங்கும் ரொம்பி நிற்கிற போதஸ்வரூபமாயிருக்கிற பிரம்மத்தை தனக்குள்ள வியக்தமாயிட்டு அனுபவிச்சு தெரிஞ்சுண்டா தேவஹூதி. மாயையோடு மறையெல்லாம் பூர்ணமாயிட்டு நகர்ந்து போச்சு. ஜீவபாவம் பிரம்மபாவத்துல அழிஞ்சு சேர்ந்தது. സംസാര ക്ലേശമെല്ലാം അസ്തമിച്ച് സമാധിയില സ്വന്തം ശരീരത്തെ കൊടിയും മറന്നിട്ട. இப்படி கபிலதேவனோடு அம்மையான தேவஹூதி புத்திரனான கபிலன் சொன்ன மார்க்கம் பின்தொடர்ந்து சர்வம் பிரம்மமாயிட்டு பார்த்தா பிரம்ம நிர்வாண ரூபமான லட்சியத்தை பிராபிச்சா, மோட்ச பிராப்தி பிராபிச்சா. மகாயோகியான கபிலனாகட்டும் அம்மாவோடு அனுவாதத்தை வாங்கிண்டு பர்மிஷன் வாங்கிண்டு அப்பாவோடு அந்த கர்தமாசிரமத்திலேருந்து கிளம்பி நேர வடக்கு டைரக்ஷனை பார்த்து யாத்திரையானார். சகல தேவர்களாலையும் ஸ்துதிக்கப்பட்டு யாத்திரை தொடர்ந்தார். சமுத்திர தீரம் வழி நடந்து போன கபிலதேவனை சமுத்திரம் பூஜிச்சது. பகவானுக்கு உட்காரத்துக்கான
സ്ഥാനത്തെയും കൊടുത്ത് ആദരിച്ചത്. இப்பவும் சர்வலோக மங்களத்துக்காயிட்டு சமாதி நிலைமையில கபிலதேவன் இருக்கார் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. 35வது ஸ்லோகம். பக்தி யோகஹா ச யோகஹா ச மயா மானவி உதீரிதஹ. பக்தி யோகஸ்ச யோகஸ்ச மயா மானவ்யுதீரிதா. யயோः ஏகதரேண ஏவ புருஷः புருஷம் व्रजेत्. யயோரேகதரேணைவ புருஷः புருஷம் व्रजेत्. பக்தி யோகஸ்ச யோகஸ்ச மயா மானவ்யுதீரிதா. யயோரேகதரேணைவ புருஷः புருஷம் व्रजेत्. அம்மாவே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். நான் சாங்கிய யோக தத்துவங்களும் பக்தி யோக தத்துவங்களும் அம்மாவுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி தந்துட்டேன். இது ரெண்டும் முக்தி அப்படிங்கிற அந்த மோட்ச பதத்துக்கு போகிறதுக்கான 2 உபாதிகளாக்கும் அப்படின்னு பகவான் சொன்னார். மானவி ஸ்வயம்புவ மனுவோடு புத்திரி அப்படின்னு அம்மாவை கூப்பிடுறார் பகவான். தேவஹூதி அப்படிங்கிற அம்மாவை மானவி அப்படின்னு கூப்பிடுறார் கபிலதேவன். ஸ்வயம்புவ மனுவோடு புத்திரி அப்படின்னு. பக்தி யோகஹாச்ச யோகஹாச்ச. பக்தி யோகവും அஷ்டாங்க யோகവും சாங்கிய யோகവും இதெல்லாம் மயா என்னால உதீரிதம் சொல்லப்பட்டது. நான் எல்லாம் சொல்லிட்டேன். யயோஹோ ஏகதரேண ஏவா. இந்த யோகங்களில ஏதாவது ஒரு யோகத்தை உபயோகிச்சுண்டு பக்தி யோகத்தை உபயோகிச்சுக்கலாம், அஷ்டாங்க யோகத்தை உபயோகிச்சுக்கலாம், சாங்கிய யோகத்தை உபயோகிச்சுக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு யோகத்தை உபயோகிச்சு மட்டுமே இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்வீகரிச்சுண்டு ஏதாவது ஒரு வழியில போனா கூடியும் புருஷா புருஷம் व्रजेत्. ஜீவன் புருஷபாவத்தை அந்த பிரம்மபாவத்தை பிராபிக்கும். 36வது ஸ்லோகம். ஏதத் பகவதः ரூபம் பிரம்மணः பரமாத்மனः பரம ஆத்மனः. ஏதத் பகவதோ ரூபம் பிரம்மண பரமாத்மனா பரம் பிரதானம் புருஷம் தெய்வம் கர்ம விஜேஷ்டிதம். பரம் பிரதானம் புருஷம் தெய்வம் கர்ம விஜேஷ்டிதம். ஏதத் பகவதோ ரூபம் பிரம்மண பரமாத்மனா பரம் பிரதானம் புருஷம் தெய்வம் கர்ம விஜேஷ்டிதம். பிரம்மணஹா பிரம்மம் அப்படின்னும் பரமாத்மனஹா பரமாத்மா அப்படின்னும் பகவதஹா 6 பகங்கள் இருக்கிற பகவான் அப்படின்னும் நம்ம அந்த பகவானோட சக்திய பேரை சொல்லி கூப்பிடுறோம். ஒரே ஒரு தேஜஸ்வியாக்கும் நம்ம விவித நாமங்களில கூப்பிடுறோம். அப்படி இருக்கிற பரம்பொருளா இருக்கிற ஈஸ்வரனோடு அந்த யதார்த்த மூலபாவம் பிரதானம் மூலபாவமா இருக்கிற பிரகிருதி ரூபத்துல இருக்கிறதும் பரபிரம்ம ரூபத்துல இருக்கிறதும் ஜீவனோடு சம்சார கதிய சம்பந்திச்சிருக்கிறதும் காலச்சக்கர ஸ்வரூபத்தை சம்பந்திச்சிருக்கிறதும் ஆன அந்த பகவானோட ரூபத்தை பகவான் கபிலன் அம்மைக்காயிட்டு வர்ணனை பண்றார். பிரகிருதிய ஆக்டிவேட் செய்யற புருஷன் பிரபஞ்சத்தில இருக்கிற பிரம்மசக்தியாக்கும். எல்லாத்திலையும் வச்சு பரம் அப்பாற்பட்டது பரபிரம்மம் அப்படி இருக்கிற அந்த அத்வைதமா இருக்கிறது. ஏதத் பகவதஹா ரூபம் இந்த காலஸ்வரூபம் பகவானோட ரூபமாக்கும். கர்ம விஜேஷ்டிதம் கர்மத்தோடு பல பல ஆக்டிவிட்டீஸுக்கு காரணமா இருக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுறது. பகவானோட ஒரு பாவமாக்கும் காலம் பரமாத்மா அப்படின்னும் பிரம்மம் அப்படின்னும் எல்லாம்
தெரியற பகவானோட ரூப பாவமாக்கும் காலம் அப்படிங்கிறது அப்படின்னு பகவான் இங்க அம்மாவுக்கு சொல்லின்னு இருக்கார். 37வது ஸ்லோகம். ரூபபேத ஆஸ்பதம் திவ்யம் கால இதி அபிதீயதே. ரூபபேதாஸ்பதம் திவ்யம் கால இத்யபிதீயதே. பூதானாம் மஹத் ஆதீனாம் யதஹ பின்னத்ருஷாம் பயம். பூதானாம் மஹதாதீனாம் யதோ பின்னத்ருஷாம் பயம். ரூபபேதாஸ்பதம் திவ்யம் கால இத்யபிதீயதே. பூதானாம் மஹதாதீனாம் யதோ பின்னத்ருஷாம் பயம். பொருள்களோடு ரூபபேதத்துக்கு காரணமாயிருக்கிற பகவானோடு அதிசயமாயிருக்கிற ஒரு கேரக்டராக்கும் காலம். பகவானோடு பாவமாக்கும் காலம் அப்படிங்கிறது ரூபபேத ஆஸ்பதம், விவித ரூபங்களுக்கு மாற்றங்களுக்கு ஆசிரயமாக்கும் இந்த காலம். அதானது காலம் இல்லைன்னா மாற்றங்கள் அப்படின்னு இல்லை. அப்ப ரூபபேத பாவங்களுக்கு மாற்றங்களுக்கு ஆஸ்பதமாக்கும், பேசிக் ஆக்கும் இந்த காலம். திவ்யம், திவ்யமாயிருக்கிற காலம். பரமமாயிருக்கிற அத்வைத பாவமாயிருக்கிற அவ்யக்தமான ஸ்திதி. பிரதானம் மூல பிரகிருதியாயிட்டு வியக்தமாயிட்டு காணப்படுறதாக்கும் பிரகிருதி. பிரகிருதி அப்படிங்கிறது காரணஸ்வரூபன காரிய ரூபத்தில காணறதாக்கும் பிரகிருதி. பிரதானமாயிருக்கிற மூல பிரகிருதியில துவைத பாவம் உண்டாகிறதாக்கும் பிரகிருதி. மூல பிரகிருதியாயிருக்கிற பிரதானம் 24 தத்துவங்கள் ஆயிட்டு அதனோடு கூட காலவும் சேர்ந்து 25 தத்துவங்கள் ஆயிட்டு இந்த பிரகிருதி ஆக்டிவேட் ஆகிறது. பிரதானம் அப்படிங்கிறது 24 தத்துவங்கள் ஆயிட்டு ஆக்டிவேட் ஆகிறது கால சக்கரத்தாலியாக்கும். காலம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா சலனம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த டைம் மூவ் ஆகிறத நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். ரூபபேதங்களுக்கு பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம் இப்படி இருக்கிற பாவங்களுக்கு காலம் அப்படிங்கிறது மஸ்ட். புருஷம் பரம்பொருளாக்கும் அம்சாவதாரமாயிட்டு ஜீவாத்ம ரூபத்துல எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. கர்ம விஜேஷ்டிதம், பல பல கர்மங்கள் ஆக்டிவேட் ஆகிறது. இந்திரியங்கள் வழி இந்த ரூபவேதங்களுக்கெல்லாம் காரணமான திவ்ய ரூபம் காலஹா இது அபிதீயதே. காலம் அப்படிங்கிற பேரில சொல்லப்படுறது. யதஹா காலத்திலேந்து மகத் ஆதீனாம் பூதானாம் மகத்தத்துவம் தொடங்கின பூதங்களிலேந்து பின்ன திருஷாம் பேத புத்தி இருக்கிறவாளுக்கு பயம், பயம் உண்டாகிறது. நான் வேற இந்த பிரகிருதி வேற அப்படின்னு நினைக்கிற துவைத பாவம் இருக்கிறவாளுக்காக்கும் பயம் அப்படிங்கிறது உண்டாகிறது. மகத்தத்துவம் தொடங்கின எல்லாமே பகவான் தான், பகவானோட பாவங்களாக்கும் அப்படின்னு அத்வைத பாவத்துல இருக்கிற ஞானிகளுக்கு, அதை தெரிஞ்சுக்கிறவாளுக்கு பய உணர்வு உண்டாகாது. சத்தியம் பரம் தீமகி அப்படிங்கிற பாகவதத்துவம் தெரிஞ்சுட்டானா பயம் அப்படிங்கிறது கிடையாது. 2 அப்படிங்கிற பாவத்திலேயாக்கும் பயம் அப்படிங்கிறது இருக்கு. ஏகமான அத்வைத பாவத்துல பயம் அப்படிங்கிறது கிடையாது. நான் வேற, இந்த பிரகிருதி வேற, பரபிரம்மம் வேற அப்படிங்கிற சிந்தனையாக்கும் பயத்துக்கு காரணமா இருக்கு. பரபிரம்மத்திலேந்து உண்டான பிரகிருதியும் பிரகிருதியிலேந்து உண்டான இந்த நானும் எனக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எல்லாம் ஒன்னாக்கும் அப்படிங்கிற பாவத்துல எல்லாம் எல்லாம் பகவானாயிட்டு பார்க்கறதுக்கு சாதிக்கிற ஞானிக்கு சுனாமி வந்தாலும் பயம் இருக்காது, பூமி குலுக்கம் வந்தானாலும் பய உணர்வு அப்படிங்கிறது இருக்காது. காலத்தாலேயாக்கும் இந்த பேத புத்தி உண்டாகிறது, பயம் உண்டாகிறதும் இந்த பேத புத்தியினாலேயாக்கும் அப்படின்னு பகவான் இங்க அம்மையான தேவஹூதிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். 38வது ஸ்லோகம். யோ அந்தஹ யஹ அந்தஹ பிரவிஷ்ய பூதானி பூதைஹி
அத்தி அகில ஆஸ்ரயः யோந்த பிரவிஷ்ய பூதானி பூதைரத்யகிலாஸ்ரயா சஹ விஷ்ணு ஆக்யः அதியஜ்ஞः असौ कालः कलयदां प्रभुः स विष्णुवाक्योऽधियज्ञोऽसौ कालः कलयदां प्रभुः योऽन्ध प्रविश्य भूतानि भूतैरत्यखिलाश्रया स विष्णुवाक्योऽधियज्ञोऽसौ कालः कलयदां प्रभुः எல்லாத்துக்கும் ஆசிரயமாயிருக்கிற சர்வ பூதங்களிலேயும் ஜீவாத்மாவாயிருக்கிற பகவான் சிருஷ்டி ஸ்திதி സംഹാരத்துக்காയിട്ട് பிரம்மாவாയിട്ടും விஷ்ணுவாയിട്ടും ருத்ரனாയിട്ടും விவித நாமங்களோடு கூடியிருக்கிற பகவான் சர்வபூதங்களோடு உள்ள பிரவேசனம் பண்ணி அந்த பூதங்களாலேயே பூதங்களை சம்ஹரிக்கிற பகவான், அந்த பகவான் தான் காலஸ்வரூபனாயிட்டு பவிக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம். யஹா ஆராக்குமோ பூதானி அந்தஹே பிரவிஷ்யா பூதங்களோடு சரீரங்களோடெல்லாம் உள்ளுக்குள்ள பிரவேசனம் பண்ணி பூதைஹி அத்தி பூதங்களாலேயே அந்த சரீரங்களாலேயே சாப்பிடுறதோ சரீரங்களுக்குள்ள பிரவேசனம் பண்ணி பூதங்களுக்குள்ளேயே தம்மில சாப்பிட்டு இல்லாம பண்றதோ பூனை எலிய திங்கிறது சிங்கம் மானியும் மயிலையும் திங்கிறது இப்படின்னு ஒரு ஜீவிக்கு இன்னொரு ஜீவி உணவாயிட்டு பவிக்கிறது. ஜீவஹா ஜீவஸ்ய ஜீவனம் அப்படின்னு ஆகிறது. செடி கொடிகள் மண்ணிலேந்து சத்த வலிச்செடுக்கிறது. செடி கொடிகளை மனுஷா சாப்பிடுறா. மனுஷால சிங்கம் புலியெல்லாம் சாப்பிடுறது. பரஸ்பரம் இப்படி சரீரங்களை அப்புறக்கும் இப்புறக்கும் உணவாக்கிக்கிறா. அப்படி காலஸ்வரூபியான பகவான் சர்வ திக்கிலையும் வியாபிச்சு நிற்கிறார். காலம் நம்மளை சப்ததாதுக்கள் வழி போஷிப்பிக்கிறது. அதே சப்ததாதுக்கள் வழி வயசாகிறத தளர்த்தவும் செய்கிறது. காலம் மூவாகலை அப்படின்னாக்கா நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது கிடையாது, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. சஹ அசௌ காலஹா கலயதாம் பிரபு இப்படியெல்லாம் இருக்கிற காலம் கூட்டவும் குறைக்கவும் செய்யற பிரபுவாக்கும். கலனம் பண்ணுறதுல பிரபுவாக்கும், கூட்டி கலர்த்துறதுல பிரபுவாக்கும். தம்மில கூட்டி சேர்க்கிறது காலம், அதே மாதிரி தம்மில கூட்டி பிரிக்கிறது காலம். மித்திரமாக்குறதும் சத்ருவாக்குறதும் காலமாக்கும். ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிறவா திடீர்னு ஒரு நாளைக்கு சண்டை மண்டை போட்டு நீ முகத்தையே பார்க்க மாட்டேன்னு சொல்லி திரும்பி போறா. இதெல்லாம் காலத்தினால உண்டாகிறதாக்கும். காலத்தால நம்ம பல இடத்துக்கும் அட்ராக்ட் செய்யப்படுறோம். காலத்தால நமக்கு அட்ராக்ட் ஆன விஷயங்கள் எல்லாம் பிரியமில்லாமையும் ஆகிறது. காலம் நம்மளை பலதும் படிப்பிக்கிறது. குழந்தை வளர்ந்து படிக்கிறது, படிப்பு முடிஞ்சு வேலை கிடைக்கிறது, அதுக்கப்புறம் கல்யாணம் கழிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை உண்டாகிறது, அதுக்கப்புறமா அவளுக்கு ஒரு குழந்தை உண்டாகிறது. இப்படி பரம்பரையாயிட்டு அந்த வம்சம் வளர்றது. காலத்தாலியாக்கும் இது சம்பவிக்கிறது. அகிலம் ஆசிரயா சகலத்துக்கும் ஆசிரியமா இருக்கிறது இந்த காலமாக்குமே. அதியஜ்ஞா எல்லா வித கர்மங்களோடும் அதிபனாக்கும் காலம். கர்மபலம் கொடுக்கிறது காலமாக்கும். விஷ்ணு எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிற விஷ்ணு ஆக்கியஹா காலம் அப்படிங்கிற பேர்ல தெரியப்படுறார். காலஸ்வரூபனாயிருக்கிற பகவான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறார், காப்பாத்துறார், சம்ஹாரவும் செய்யறார். பகவான் விஷ்ணுவோடு அந்த சுதர்சன சக்கரமாக்கும் காலஸ்வரூபனாயிருக்கிற காலம். காலாக்னி ஸ்வரூபனாக்கும் பகவான். பிரளய காலத்துல இருக்கிற பகவான் விஷ்ணு உலகத்தை மொத்தம் இல்லாம பண்ணுற அந்த காலஸ்வரூபனாயிட்டு இருக்கார்.